ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய நியூ லேப்டாப். ஓகே, ஸோ அதை வாங்கி ஒரு 2 வீக்ஸ் கிட்டே இருக்கும். நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஏன்னா 2 வீக்ஸாக கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆஃபீஸில். ஸோ அந்த ஒர்க்லாம் பார்க்க வேண்டிய டைம் இருந்தது. அதனால் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு உணவே மாட்டுக்குது. ஓகே, கொஞ்சம் லேசி ஆகிட்டேன். ஸோ அதான் இப்போ வந்துட்டு ஒரு புதுசாக லேப்டாப் வாங்கி 2 வீக்ஸ் ஆச்சு இது வாங்கி. ஸோ அதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பழைய லேப்டாப் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, அம்மா லேப்டாப் வச்சுருந்தேன். அதுதான் வந்துட்டு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே அங்கே தான் லேர்ன் பண்ணேன். அதை வச்சு தான் லேர்ன் பண்ணேன். ப்ரோக்ராமிங்லேருந்து ஈவன் 3D டிசைன், ஓகே, வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு அந்த லேப்டாப்பில் லேர்ன் பண்ணது. பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போக போக அந்த லேப்டாப் எனக்கு பத்தாதனால இந்த மாதிரி ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த லேப்டாப் என்ன ஏது எப்படி எங்கே வாங்கினேன் எல்லாம் நம்ம வந்துட்டு இப்போது பார்க்கலாம். ஸோ இதான் லேப்டாப்பு. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஏசர் அண்ட் இதோடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, NVIDIA G4 RTX. இதோடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு 4GB RTX அண்ட் 3050 சீரீஸில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நமக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் இது வந்துட்டு AMD Ryzen 5 5000 சீரீஸ் நான் அதை வாங்கியிருக்கேன். அண்டு இதில் லேப்டாப்பில் வந்துட்டு மவுஸ் பேட் அண்டு ஃபிங்கர் பிரிண்ட் கூட இருக்குது. ஓகே, ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்துட்டு இந்த லாக் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நார்மல் பாஸ்வேர்ட் வச்சு போக முடியா, அதான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் லேப்டாப்போட ரேம் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8GB ரேம் இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு 4GB RTX 3050 சீரீஸ் நான் சொன்னேன். அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு கிளாக்கோட ஸ்பீட் வந்துட்டு 4.1 GHz. ஓகே, நல்ல ஸ்பீட் நல்லாவே இருக்குது. அண்டு நான் இப்போ என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த லேப்டாப் எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை இப்போ பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஓகே காய்ஸ், இதான் என்னுடைய லேப்டாப். டெஸ்க்டாப்பில் இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்துட்டு ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த லேப்டாப்போடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 3D ஈகிள். ஓகே, பிசிபி டிசைனிங். ஸோ இதான் நான் பண்ணுற பிசி டிசைனிங் இப்போ ஆஃபீஸில் நான் பண்ணிட்டு இருக்கிறது. இது இதை பற்றி இப்போ உடனே சொன்னால் ஒன்றும் புரியாது. இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் தான். இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, இது மாதிரி நிறைய பாக்ஸஸ் வரும், நிறைய ஃப்ரேம்ஸ் போட்டு வச்சிருக்கேன் தெரியுதா. இது நிறையா இருக்குது இதில் பண்ணுறதுக்கு எனக்கு. ஸோ அது இன்னும் கம்ப்ளீட் அந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கு 3D ஈகிள் பிசிபி டிசைனிங்கில். அண்ட் அடுத்து MP லேப். ஓகே, இது யூடியூப் சேனல் ஏதாவது ப்ரோக்ராமிங் பண்ணுறேன் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ MP லேப் பார்த்துட்டு மேலே பார்த்து தெரியும் உங்களுக்கு 6.00 லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் வந்துட்டு நார்மல் லேப்டாப்பில் போட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கே நியர்லி ஒரு 1/2 hour ஆகும். ஏன்னா வந்துட்டு இந்த 6.00 அப்படி ஏகப்பட்ட பீசஸ் இருக்காங்க, நிறைய இருக்கு. அது ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒர்க் பண்ணுறதுக்குலாம். பட் இந்த லேப்டாப் வாங்கின பிறகு ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா டப் டப் டப்னு எல்லாம் வந்துட்டு அதோடைய வேலையை முடிச்சு நம்ம கிட்ட ஸ்க்ரீனை கொடுத்துருவது, நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் ஈஸியா. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல வந்து ஜெனிமோஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி நம்ம எமுலேட்டர்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கூட எமுலேட்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு ஸ்பீட் கொஞ்சம் இது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எமுலேட்டர் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்படும். பட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் ப்ரோக்ராமிங் இதில் செய்ய முடியும். ஓகே, வைசர், ஜெனிமோஷன் நிறைய இந்த சில சாஃப்ட்வேர்லாம் இருக்கு எமுலேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதை பற்றி என்ன ஏதுன்ட்டு. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நான் ஒர்க் பண்ணுறேன் இதில். ஓகே, அண்ட் அதுக்கடுத்து ஆட்டோடெஸ்க். ஓகே, ஃபியூஷன் 360 3D மாடலிங்லாம் பண்ணிக்கலாம். சில மாடலாக கூட பண்ணி வச்சிருக்கிறேன். ஐ வில் ஷோ தட். இது வந்துட்டு நானும் என் தம்பியுமே கோயம்புத்தூர்ல இருக்கும்போது பண்ணது. ஏர்பாட்ஸ்லாம் டிசைன் பண்ணான். ஸோ அதை நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ ரீட் ஒன்லின்னு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி சில 3D டிசைன்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ மீன் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இட்ஸ் ஓகே. தெரியுது அவங்களுக்கு ஏர்பாட்ஸ் நானும் என் தம்பியுமே டிசைன் பண்ணது. ஓகேயா? ஸோ நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது நானும் என் தம்பி சேர்ந்து டிசைன் பண்ணோம். இது ரொம்ப ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணது. அண்ட் அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கு. இது வந்துட்டு ஒரு லைசன்ஸ்டு வெர்ஷன் தாங்க, ஆஃபீஸில் கொடுத்த லைசன்ஸ்டு வெர்ஷன். அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பைத்தான்ஸ் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில மேஜரான சாஃப்ட்வேர்ஸை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப்புக்கு இது ஒரு மேஜரான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. இதை தாண்டி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இனிமே வரும். ஓகே, பட் எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர் செட் ஆகும். எதனால எல்லாத்துக்கும் செட் ஆகுது அப்படின்னா இதோட கிளாக் ஸ்பீடு தான். ஓகே, இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 4.1 GHz வரைக்குமே இந்த கிளாக் ஸ்பீட் இருக்கு. இதை விட அதிகமான கிளாக் ஸ்பீட் லேப்டாப்லாம் இருக்கு. பட் என்னோட பர்பஸ்க்கு ப்ரோக்ராமிங் பண்றேன், சும்மா 3D மாடலிங் பண்றேன், பிசி டிசைனிங் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேசிக்கஸ் லேப்டாப்பே எனக்கு போதுமானதா இருந்தது. தட்ஸ் வை ஐ சூஸ் திஸ். இதான் கான்செப்ட். ஸோ ஓகே, மல்டி ப்ராசஸ் நம்மளால செஞ்சுக்க முடியும்.
அண்ட் இனிமே YouTubeல வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அட்வான்ஸ்டா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லைக் இந்த மாரி பிசி டிசைனிங்லாம் எப்படி பண்றது? ஓகே. மல்டி லேயர் டிசைன்ஸ் எப்படி பண்றது? சிங்கிள் லேயர் எப்படி பண்றது? ஸோ நெறைய டீடைல்ஸ் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டேன் அப்புட்ன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு அத டீடைல்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்றேன். என்ன ஏது அப்படிங்கிறத நம்ப இன்னும் தெளிவா நம்ம அத பத்தி படிக்கலாம். ஸோ இதான் வீடியோ. ஸோ நீங்களும் ஏதாவது லேப்டாப் வாங்குறீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா என்ட்ட நீங்க கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சத கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் இந்த லேப்டாப் வாங்கியிருக்கேன். என்ன ஏதுங்கிறத உங்களோட ஒப்பீனியன்றது இங்க கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் YouTubeல கொஞ்சம் அட்வான்ஸான சில டாபிக்ஸ்லாம் வரும். அதனால தான் நான் இன்னும் YouTubeல வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். சும்மா வீடியோ போட்டுட்டு இருக்க வேண்டாம். நம்ம லேர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்னும் பெட்டரா நெறைய சொல்லிக் குடுக்கலாம் எனக்கு தோணுச்சு. தட்ஸ் வை ஐ அம் ஸ்டாப் YouTube சேனல்ஸ், YouTube வீடியோஸ். ஸோ நெறைய லேர்ன் பண்ணிட்டு ராக் பண்ணலாம் நம்ப. ஓகேவா? ஸோ இதான் அந்த வீடியோ. ஸோ எனக்கு இந்த லேப்டாப் ரொம்ப புடிச்சிருந்தது. அதான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அண்ட் தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த YouTube சேனலுக்கு Telegram குரூப் அண்ட் WhatsApp குரூப் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் ப்ரோகிராம் பிரைன் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ். பாய்.